வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எம்டிஎஸ்க்கான முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4:1, தென் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 76:49, 72:47, 63:8 and 64:1. ஸோ நமக்கு given அப்படின்னு பார்த்தோம்னா x plus y is to x minus y. ஸோ x plus y by x minus y equal to 4:1 கொடுத்துட்டாங்க. And then x cube plus y cube by x cube minus y cube நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x plus y equal to 4x minus 4y and x minus 4x equal to minus 4y minus y and இங்க 3x வரும், இங்க 5y வரும். So minus minus cancel and x by y equal to 5/3. So x by y வந்து 5/3. அப்ப x ஓட வேல்யூ அப்படிங்கிறது 5 and y ஓட வேல்யூ 3. ஸ்ட்ரைட்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 cube plus 3 cube by 5 cube minus 3 cube. 5 cube அப்படிங்கிறது 125 minus 27. Sorry, plus 125 minus 27. ஓகேங்களா? 125 plus 27 அப்படிங்கிறது வந்து 152 and 125 minus 27 அப்படிங்கிறது ஒரு 25 98 and 7 டேபிள் கேன்சல் பண்ணால் 76:49. So 76:49 என்னோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட், a shopkeeper allows 28% discount on marked price and still makes profit of 20%. If he gains 30.80 rupees on sale of one article, then cost price of an article is 154, 152, 151 and 150. ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்கல, செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. சாரி காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஒரு ஷாப்கீப்பர் மார்க்டு ப்ரைஸ், ஸோ மார்க்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸை விட வேறையா இருக்கலாம், இல்லை செல்லிங் ப்ரைஸை கூட இருக்கலாம். பட் மார்க்டு ப்ரைஸில் இருந்து அவர் 28% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 28% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவருக்கான ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 20% ப்ராஃபிட் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் ப்ரைஸை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம ஒரு 100 ரூபான்னு அவர் மார்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து நான் 28% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னா அப்போ என்னோட ரேட் அப்படிங்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 72 ரூபாய். அண்ட் இந்த 72 ரூபாங்கிறதே எனக்கு 20% ப்ராஃபிட்டட் ரேட். அப்போ 20% ப்ராஃபிட்னா 72 into 100 by 120, 5/6 and 6 cancel, 12 into 5 60. இந்த 60ங்கிறது எனக்கான காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் என்னோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது 12 ரூபாய். அந்த 12 ரூபாய் தான் 30.80 ரூபாய் அப்படின்னு சொல்லி 80 பைசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 30.80 by 12 into 60. ஏன்னா நான் காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் into 60. 5. ஸோ 5 into 30.8 is equal to 0.4 and 154. ஸோ 154 ரூபாய் அப்படிங்கிறது என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ. அடுத்து, find the area of triangle two sides are 6 cm and 5 cm and perimeter is 20 cm. 10 power root 2, 10 power root 3, 20 power root 2, 20 power 20 root 3. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையாங்கிளோட 2 சைடு கொடுத்துருக்காங்க, 6 cm 5 cm அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பெரிமீட்டர் வேல்யூ அப்படிங்கிறது சரி பெரிமீட்டர் வேல்யூ அப்படிங்கிறது 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் அப்படிங்கிறது 3 சைடோட சம். ஸோ 3 சைடோட சம் 6 + 5 + x, 6 + 5 + x is equal to 20. அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது வந்து 9ங்களா? ஸோ
ஸோ எனக்கு இந்த சைடோட வேல்யூ 9 தெரிஞ்சுது. எனக்கு ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடும் தெரியுது. நான் அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. எஸ் அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது 20 பை 2 அப்படிங்கிறது வந்து 10. ஸோ இப்போ 10 இன்ட்டு 10 மைனஸ் 6, 10 minus 5 and 10 minus 9. Clear? So, but 10 into 4 into 5 into 1. 10 into 20 and இது நம்ம காமனா வெளிய எடுத்தோம்னா இது 10 into 2. So, 10 power root 2 centimeter square. So, இதுதான் என்னோட area of triangle. அடுத்து curved surface of the cone, curved surface area. Curved surface area of a cone is 2310 centimeter square and ratio of its height and slant height is 4.4:5. Then find the volume of a cone is in centimeter cube. 12,463, 12,942, 12,936 and 12,363. ஸோ ஒரு கோன் இருக்கு. ஓகேங்களா? கோனை பொறுத்த வரைக்கும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது வந்து பை ஆர் எல் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்தோம்னா பை ஆர் எல் பிளஸ் ஆர். கோனோட வால்யூம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? அண்ட் எல் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த சம்மில் நம்ம பயன்படுத்த போகிறோம். நமக்கு கிவன் அப்படின்னு பார்த்தோம்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் அப்போ 2310. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தோம்னா பை ஆர் எல் ஈக்குவல் டு 2310. அண்ட் எனக்கு ஹைட்டும் ஸ்லாண்ட் ஹைட்டும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:5 சொல்லிட்டு. ஸோ நம்ம 4x 5x அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெச்எல் இருக்கு. ஓகேங்களா? எல்லும் ஹெச்சும் இருக்கு. நான் ஆர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் L square minus H square and L square அப்படிங்கிறது வந்து எனக்கு 5x L square அப்படிங்கிறது 25x square 25x square minus H அப்படிங்கிறது வந்து 4x and 16x square equal to 9x square and 3x. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 3x. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 3x அண்டு எல்லோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து எனக்கு 5x இஸ் ஈக்குவல் டு 2310 அண்ட் 11ஆல் பண்ணோம்னா 210 அண்ட் 105 அண்ட் 21 7. So x square 2x இருக்கு. x square equal to 7 into 7 and x is equal to 7. So எனக்கு x ஓட வேல்யூ அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அப்ப radius is equal to 3x 3 into 7 equal to 21. slant height ஓட வேல்யூ பார்த்தோம்னா 5x 5 into 7 35. height ஓட வேல்யூ 4x 4 into 7 28. நெக்ஸ்ட் நான் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வால்யூம் அப்படிங்கிறது வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 into 22/7 into r அப்படிங்கிறது வந்து 21 into 21 and h அப்படிங்கிறது 28. ஸோ கேன்சல் பண்ணால் 3 and 3 கேன்சல். ஸோ 22 into 21 into 28.
ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னா எல்லாம் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஆப்ஷனோட யூனிட் டிஜிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா சேமாக இருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ 3 2 6 3 இந்த இடத்துல எனக்கு ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் 3 சேம் யூனிட் டிஜிட் இருக்கு. மற்ற ரெண்டுக்குமே யூனிட் டிஜிட் வேறையா இருக்கு. அப்போ நான் இங்கே இந்த இதில் நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன யூனிட் டிஜிட் வரும்? 8 into 1 8, 8 into 2 16. ஸோ அப்போ 6 அப்படிங்கிறது என்னோட யூனிட் டிஜிட். ஆப்ஷனில் பார்த்தோம்னா எனக்கு சி மட்டும்தான் 6 அப்படிங்கிற யூனிட் டிஜிட்டோட இருக்கு. ஸோ என்னோட ஆன்சர் சி. ஸோ இந்த ஸ்டெப் அதாவது கரெக்டாக ஃபார்முலா வைஸ் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஒருவேளை எனக்கு 3 அப்படிங்கிற யூனிட் டிஜிட் வருது அப்படின்னா நான் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். அண்டு செகண்ட் யூனிட் டிஜிட்டும் பார்த்தோம்னா 10th டிஜிட்டும் பார்த்தோம்னா எனக்கு சேமாக இருக்குது. அப்போ 100th டிஜிட் கண்டுபிடிக்க வேண்டியது வரும். ஓகேங்களா. அடுத்து a boat can cover 14 km upstream and 30 km downstream in 6 hours while it covers 24 km upstream and 18 km downstream in 7.5 hours. What is the speed of the boat? So speed of the boat கொடுத்திருக்காங்க, upstream downstream distance கொடுத்திருக்காங்க and அதோட time travel ரெண்டு இதா கொடுத்திருக்காங்க. உங்களா ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. Clear? So இப்போ நம்ம speed of the boat வந்து x னு வச்சுக்கலாம் and stream அதை y னு வச்சுக்கலாம். and upstream அப்படின்னு first condition 14 km upstream 14 km upstreamனா x minus yங்களா and 30 km downstream x plus y equal to 6 hours and ரெண்டாவதா இருக்கிறது 24 km upstream plus 18 km downstream equal to 7.5 hours. So இது first equation, இது second equation. ரெண்டு equationும் நம்ம cancel பண்ணோம்னா first equation into so simple இருக்க termனு பார்த்தோம்னா இந்த term எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா. ஏன்னா 6 டேபிளே வருதுல ஈஸியா நம்ம okay 1 into 3. so first equation into 3 அப்படினு பார்த்தோம்னா நமக்கு 42x minus y plus 90x plus y equal to 18 and second equation into 5. so 24 into 5 அப்படிங்கிறது வந்து 120x minus y plus 90x plus y equal to 7.5 into 5 அப்படிங்கிறது வந்து 37.5. so 90 இது cancel and இந்த பக்கம் பார்த்தோம்னா ஓகேங்களா. so 120 minus 42 அப்படிங்கிறது வந்து 80 78x minus y equal to 38 னு வச்சுக்கலாம் 20.5 19.5 ஓகேங்களா. and then x minus y அப்படிங்கிறது so x minus y பார்த்தோம்னா 78 by 19.5 19 into 2 39 into 2ங்கிறது வந்து ஓகே அப்போ எனக்கு 4. so x minus y அப்படிங்கிறது வந்து 4. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், பட் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. டைம் கொஞ்சம் ஆகும். அண்ட் தென் ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் அதாவது அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் 4 அப்படிங்கிறத நான் இதில் 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் இந்த இடத்துல 4 போட்டோன்னா எனக்கு டெசிமல் பாயிண்ட் வரும். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இந்த இடத்துல 4 போடும்போது எனக்கு டேரெக்டாக கேன்சல் ஆகுது அண்டு நெகட்டிவ் அதாவது டெசிமல் டேர்மும் கிடையாது. ஸோ 24 by x 4 24 by 4 plus 18 by x plus y equal to 7.5 and 18 by x plus y equal to 7.5 minus 6. So 1.5 varum and x plus y equal to 18 by 1.5. So
118 வச்சிட்டோம்னா 15 டேபிளில் 12ங்களா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து எனக்கு 12 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் 4. ஸோ y cancel 2x is equal to 16 and x is equal to 8 kilometer per hour. இந்த x அப்படிங்கிறது எனக்கு ஸ்பீட் ஆஃப் த போட். ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 8 kilometer per hour. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு find the value of 1 by 1 plus 1 by 1 plus 2 by 3 into 1 by 1 by 5 into 45 ஆஃப் இருக்கு. ஸோ இன்டூ போட்டுக்கிறேன். பட் ஆனால் நான் இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும், இந்த டிவிசிபிளை சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா போடோமாஸ் பிரின்சிபல் படி ஃபஸ்ட்டு ஆஃப், அதுக்கப்புறம் தான் டிவிஷன். 1 plus 2 by 2 plus 1 by 3. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம போகலாம். 1 plus 2 by 3 அப்படிங்கிறது வந்து 3 5 by 3ன்னு வரும். 5 by 3 அண்ட் மேலே போச்சுன்னா 3 by 5. ஸோ 1 plus 3 by 5 அப்படிங்கிறது வந்து 8 by 5 வரும். 8 by 5 இருந்துச்சுன்னா அண்ட் 5 by 8ங்களா. இன்டூ இது ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 9 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது வந்து 3. ஸோ இங்கே 1 by 3 ப்ளஸ் 2 plus 1 by 3 அப்படிங்கிறது வந்து 6, 7 by 3 அண்ட் 7 by 3 மேலே நியூமரேட்டர் வரும்போது 3 into 2 6 by 7. ஸோ 1 plus 6 by 7 அப்படிங்கிறது 13 by 7 அண்ட் 1 by ஓகேங்களா. ஸோ 7 by 13. இப்போ 7 by 13 and 5 by 24 plus 7 by 13 65 plus 7 into 24 வரும்போது 8 and 16 by 24 into 13. 24 into 13 வரும்போது 240 plus 3 into 72 and 312 equal to 332 by 312. Okay, first option எனக்கு கரெக்டான ஆன்சர். So 233 by 312 is the answer. Next, there is a rectangle which breadth is a centimeter and length of the rectangle is twice of the breadth. There is a square on the diagonal of the rectangle. Find the area of the square. So ஒரு rectangle இருக்கு நமக்கு. இந்த rectangleோட diagonalல எனக்கு ஸ்கொயர் வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. ஸோ ரெக்டாங்கிளோட டயகனல்ஸில் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெக்டாங்கிளோட லென்த் அப்படிங்கிறது பிரெத் கொடுத்துட்டாங்க. பிரெத் வந்து டைரெக்டாகவே வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிரெத் ஈக்குவல் டு ஏ சென்டிமீட்டர் அண்ட் லென்த் வந்து பிரெத்தை விட ட்வைஸாக இருக்குது, அதாவது டபுள் மடங்காக இருக்குது. ஸோ 2a. ஸோ எல் தெரியுது அண்டு பி தெரியுது. நெக்ஸ்ட்டு நான் இதோட டயகனலை கண்டுபிடிக்கணும். ஸோ டயகனல் கண்டுபிடிச்சாதான் diagonal of rectangle equal to side of the square. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிளோட டயகனல்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ டயகனலோட ஸ்கொயரோட சைடும் டயகனல் வேல்யூவும் சேம். ஸோ இப்போ நான் இந்த ரெக்டாங்கிளோட டயகனல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா L into B. ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2L plus B. அண்ட் டயகனல்னு பார்த்தோம்னா ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். அண்ட் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயரோட ஏரியா A ஸ்கொயர், ஸ்கொயரோட பெரிமீட்டர் 4A அண்ட் ஸ்கொயரோட டயகனல் A root 2 and area equal to half diagonal square. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளோட ஃபார்முலாஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே வந்து நம்ம டயகனல் கண்டுபிடிக்கணும். ஸோ டயகனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அண்ட் எல்லோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து
2a square plus a square equal to 4a square plus a square equal to 5a square. And a வந்து காமன் ஆட் எடுத்தலாம் a 5. So diagonal value of the rectangle is equal to side of the square. So square ஓட side அப்படிங்கிறது வந்து நான் x னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? square ஓட side நான் x னு வச்சுக்கிறேன். and area அப்படின்னு பார்த்தோம்னா x square. So equal to x. அப்ப x square அப்படின்னு நான் போடும்போது a square into 5. அப்ப 5a square என்னோட area of square. Answer is 5a square. Next, a person covers 40% of his journey at 12 km per hour and remaining 8 km per hour. What is his average speed for complete journey correct to 1 decimal in kilometer per hour? So நமக்கு average speed கேட்டிருக்காங்க. Average speed calculate பண்ண total distance by total time taken. First distance அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு distance ஓட வேல்யூவே இங்க கொடுக்கல. So நான் distance x னு வச்சுக்கிறேன். First 40% of distance வந்து அவங்க 12 km per hourல அந்த person cover பண்றாரு. Remaining 60% of distance 8 km per hourல travel பண்றான். So இங்க நான் டைம் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ரெண்டு கண்டிஷனுக்குமே டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 40% of x அப்படிங்கறத நான் so time 1 0.4x னு வச்சுக்கிறேன். So time equal to distance by speed by 12. Clear? So cancel பண்ணா x by 30 வருங்களா? 30 km 30 hour. And time 2 second condition. So 0.6x by 8. So 6 by 80x equal to 3x by 40 hours. And total time equal to x by 30 plus 3x by 40. LCM பார்த்தோம்னா 120 and 4x plus 9x equal to 13x by 120 hours. And total distance அப்படிங்கிறது நான் x னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். So x value and total time அப்படிங்கிறது வந்து 13x by 120. xx cancel and 120 by 13. So 13 by 120 அப்படின்னு 13 by 120 and 9. So 9.11730 9.2. So 9.2 என்னோட total distance. என்னோட distance என்னோட average speed kilometer per hour. என்னோட average speed equal to 9.2 kilometer per hour. Reena's expenditure is 300% more than her savings. If her income increased by 30% and saving increased by 20%, then by what percentage does her expenditure increases? 30, 32.5, 35, 37.5. இங்க ரீனாவோட சேவிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கம்பேர் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரீனாவோட இன்கம் அதிகமாகுது, சேவிங்ஸ் அதிகமாகுது. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீனாவோட எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு சேவிங். ஸோ ரீனா ₹1 சேவ் பண்றானா எவ்வளவு செலவு பண்றா? 300% அதிகமா. அப்ப 1 plus 3ங்களா? ஸோ இப்போ ரேஷியோ என்ன ஆகுது? 4:1 வருது. கிளியர்? இப்போ நான் ரீனாவோட இன்கம் 100 அசியூம் பண்ணிக்கலாம். ரீனாவோட இன்கம் 100. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு சேவிங் அப்படின்னு பார்த்தோம்னா 4:1, அதாவது 80:20. ஸோ ரீனாவோட இன்கம் 100, எக்ஸ்பெண்டிச்சர் 80 அண்ட் சேவிங் ₹20.
இப்போ ரெண்டாவது கண்டிஷன், ரீனாவோட இன்கம் அப்படிங்கிறது 30% அதிகமாகுது. ஸோ 30% அதிகமானா 130 rupees. அண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து 20% அதிகமாகுது. 10% is 2 and 20% அப்படிங்கிறது வந்து 424 rupees. இப்போ 130 minus 24 அப்படிங்கிறது வந்து 106. ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 106 ரூபாய். டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 26. ஸோ 26 by 106, சாரி 80, ஓகேங்களா, பழைய எக்ஸ்பெண்டிச்சர் தானே கம்மா, 80 into 100. ஸோ 5 and 4 and 26 into 5 அப்படிங்கிறது வந்து 130 by 4 equal to 32.5. ஸோ 32.5% அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ். Next, a palace has provisions for 50 days. If after 10 days the person in the palace were increased by 500 men and food lost for 35 days, how many men are there in the palace? 3,500, 3,200, 3,300 and 3,400. ஸோ ஒரு பேலஸில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான சாப்பாடு ஸ்டோரேஜில் ஒரு 50 நாளைக்கு வருது. ஒரு 10 நாளைக்கு அப்புறமா அந்த வேலையாட்கள் ஒரு 500 பேர் அதிகப்படுத்துகிறாங்க அந்த பேலஸில். அப்போ 500 பேர் அதிகப்படுத்தினதுக்கு அப்புறம் ஸோ 10 நாளுக்கு அப்புறம் பேலன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 40 நாள் சாப்பாடு வரணும். பட் இந்த 500 பேர் இன்க்ரீஸ்னால 35 நாள் தான் சாப்பாடு வருது. 35 நாள் தான் சாப்பாடு இருக்குது. ஓகேங்களா, அப்போ இனிஷியலாக எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ இனிஷியல் டோட்டல் நம்பர் ஆஃப் மென் ஆர் பீப்புள் எனிதிங் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ் பீப்புளுக்கு அந்த 10 நாளுக்கு அப்புறம் 40 நாள் சாப்பாடு வரணும். ஓகேங்களா, இப்போ 40 நாள் வரணும். பட் இந்த எக்ஸ் ப்ளஸ் 500 மாறுறாங்க. ஏன்னா 500 பேர் ஆட் ஆகிறாங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தோம்னா 35 நாளைக்கு தான் சாப்பாடு வருது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் நமக்கு கரெக்டாக போட்டோம்னா ஈஸி, எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8 and 7 and 8x is equal to 7x plus 3,500 and x is equal to 3,500. ஸோ இனிஷியலாக அந்த பேலஸில் 3,500 பேர் வேலை செய்கிறாங்க. அடுத்து, a purse has 1 rupees, 50 paise and 25 paise coins which are in the ratio of 5:6:8 and are of worth rupees 210. Find how many coins are there. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை காயின்ஸ்ன்னு கேட்குறாங்க. அந்த காயினோட வேல்யூஸ் கேட்கல, எத்தனை காயின்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, அதிகமாக கேட்கக்கூடியதும் கூட. ஈஸி தான், பட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்மும் கூட. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு காயினோட ரேஷியோன்னு பார்த்தோம்னா 1 rupee and 50 paise, so 50 paise and 25 paise. ஸோ எல்லாமே நம்ம ருபி பேசிஸில் எழுதிக்கலாம். 1 rupee and 50 paise அப்படிங்கிறது ருபீஸில் 50/100ன்னு போட்டால் 1/2 rupees and 25 paiseங்கிறது வந்து 1/4 rupees. ஓகேங்களா, அண்ட் இப்போ காயினோட ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. காயின் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 5:6:8 அண்டு ஸோ அமௌண்ட் இன்ட்டு காயின் ரேஷியோ பார்த்தோம்னா நமக்கு வேல்யூ தெரியும். 1 into 5 5 and 1/2 into 6 அப்படிங்கிறது 3 and 1/4 into 8 அப்படிங்கிறது 2. இது என்னோட காயினோட வேல்யூக்கான ரேஷியோ. ஸோ வேல்யூ பை டோட்டல் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 10 and 210/10 equal to 21. ஸோ இதனோட வேல்யூ 21 கிடச்சிருக்கு. அண்ட் இதை காயின் ரேஷியோவோட நான் இன்டூ பண்ணனா எனக்கு எத்தனை காயின் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ
25 பைசையில் 8 into 21 and 6 into 21 is to 5 into 21 and 105, 126, 168. ஸோ இது என்னோட டோட்டல் காயின் எத்தனை காயின் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேஷியோ. ஸோ 106, 125, 168. அடுத்து there are 5 consecutive odd numbers. Average of second and fifth number is 16. Find the average of all 5 consecutive odd numbers 15, 17, 17.5, 18. ஸோ நமக்கு 5 consecutive odd numbers. ஸோ மொத்தமாக 5 நம்பர் இருக்கு. A, B, C, D, Eன்னு வச்சுக்கலாம். இதில் எனக்கு செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் நம்பரோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா the average of second and fifth number is 16. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4ன்னு ஒரு 4 வேல்யூ இருக்குங்க. 4 வேல்யூவில் எனக்கு ஆவரேஜ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்னோட மிடில் நம்பராக தானே இருக்கும் ஆவரேஜ். ஓகேங்களா, மிடில் நம்பர் 2.5 இதுதான் என்னோட இந்த ஆவரேஜ். அது மாதிரி தான் செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் நம்பரோட ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா, இது 16. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சி அண்ட் டி வேல்யூவை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சி வந்து 15 அண்ட் 17 அண்ட் 13, 11, 19. ஸோ எனக்கான ஆட் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 5 நம்பரோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. 5 நம்பரோட ஆவரேஜ்னா அதோட மிடில் வேல்யூ. ஸோ 15. அப்போ இந்த 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் அப்படிங்கிறது 15. நெக்ஸ்ட், if A percentage of B plus B percentage of A equal to B, then 20 percentage of B equal to M B percentage of A. Find the value of M. M ஓட வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு B equal to A percentage of B plus B percentage of A. So இது முதல்ல சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ B equal to A by 100 into B plus B by 100 into A. AB by 100 plus AB by 100. And then நமக்கு B equal to 2AB by 100. BB cancel and A அப்படின்னு பார்த்தோம்னா 50. நமக்கு A ஓட வேல்யூ 15 கிடைச்சிருக்கு. அண்ட் செகண்ட் பார்த்தோம்னா 20% of B equal to 20% of B equal to M into B percentage of A. And 20 by 100 into B equal to M into B 100 into A ங்கிற வேல்யூ பார்த்தோம்னா எனக்கு 50. ஸோ 50. And M cancel, 100 cancel and 0 cancel and M equal to 2 by 5. So M ஓட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 2 by 5. A man traveled a certain distance by train at the rate of 25 km per hour and walked back at the rate of 4 km per hour. If the whole journey took 5 hours 48 minutes, then what is the distance traveled by the man? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து நம்ம A to B அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு பிளேஸில் வந்து ஏங்கிற ஒரு பாயிண்ட், பிங்கிறது ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு அவன் ட்ராவல் பண்ணுறது பார்த்தோம்னா A to Bக்கு அவன் ட்ரெயினில் போகிறான். ட்ரெயினில் போகிற ஸ்பீட் பார்த்தோம்னா 25 km per hour. அண்ட் B to Aக்கு மறுபடியும் வாக் போகிறான். அதோட ஸ்பீட் பார்த்தோம்னா 4 km per hour. அண்ட் இப்போ இந்த ரெண்டு ஜேர்னிக்குமே, ஸோ அப் அண்ட் டவுன், ஓகேங்களா, அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ஜேர்னிக்குமே 5 hours 48 minutes ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக ஹார்ஸில் மாற்றிக்கலாம். அப்போ 5 hour 48 by 60, 5 4 by 5 equal to 29 by 5 hours. ஸோ 29 by 5 hours அப்படிங்கிறது என்னோட டோட்டல் டைம். அண்ட் இந்த மாதிரி அதாவது அப் அண்ட் டவுன் கொடுத்து டோட்டல் ஜேர்னியோட டைம் கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட்
product of speed by sum of speed into total time taken. So product of speeds அப்படிங்கிறது வந்து 25 into 4. 25 into 4. Sum 25 plus 4 into total time அப்படிங்கிற 29 by 5. So 25 plus 4 அப்படிங்கிறது வந்து எனக்கு 29. So 29 cancel and 5 cancel. 5 into 4 அப்படிங்கிறது 20 kilometer. So distance அப்படிங்கிறது 20 kilometer. Next, the speed of train is 60 kilometer per hour. A car moving with 3/5 of speed of the train. While covering a certain distance that covered by train, the car takes 4 hours more to cover than the train. What is the distance covered by train? So first, speed of train கொடுத்திருக்காங்க. ட்ரெயினோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 60 km per hour. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை, அதாவது A to B அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஒரு சேலம் டு சென்னை, ஓகேங்களா. இந்த டைமை, அதாவது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து 60 km per hourல ட்ராவல் பண்ணி முடிக்குது. இதே டிஸ்டன்ஸை காரில் ட்ராவல் பண்ணால் எனக்கு காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த ட்ரெயின் டோட்டலாக கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, ஓகேங்களா. ஸோ காரோட ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கார் ஸ்பீட் ஈக்குவல் டு 3/5 ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின். ஸோ கார் பை ட்ரெயின் ஸ்பீட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 3:5. So car is to train, speed ratio வந்து 3:5 and speed and time are inversely proportional. So அதனால 5:3. ஓகேங்களா. டைம் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 5:3. ஏன்னா ஸ்பீட் அண்ட் டைம் ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஓகேங்களா. அண்ட் இப்போ டைம் பீரியடுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 4 hours கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடைப்பட்ட ரேஷியோக்கான வேல்யூ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 2 ஈக்குவல் டு 4 hours. அப்போ 1 ஈக்குவல் டு 2 hours. அண்ட் தென் அப்போ காரில் அவன் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான், இன்டூ 2னா 10 hours ட்ராவல் பண்ணியிருக்கான். ட்ரெயினில் இன்டூ 2 6 hours ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நமக்கு ட்ரெயினோட டைம் தெரிஞ்சிருக்கு அண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். 60 into 6 is equal to 360 கிலோமீட்டர் என்னோட டிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இந்த ட்ரெயின் கவர் பண்ண 360 கிலோமீட்டரை ஒரு கார் 4 மணி நேரம் டிஃப்ரென்ஸில் கவர் பண்ணும். ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பற்றின எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.